வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி, ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே சேம் சிலபஸ் தான். ஸோ இதுக்கான 90 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். 90 நாளுக்கு என்ன மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி படிச்சா கன்ஃபார்மா உங்களால செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கக்கூடியதான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ ஏஎல்பி போஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 5696 வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு. இது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, டெக்னீஷியனுக்குமே வந்து 9000க்கு மேல வேகன்சி இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ டெக்னீஷியன், ஏஎல்பி ரெண்டுமே தனித்தனியான ரெக்ரூட்மெண்டா வந்தாலுமே ரெண்டுக்கும் சேம் ப்ராசஸ் தான், சேம் சிலபஸ் தான். ஏஎல்பியில ஆப்டிடியூட் பேப்பர்னு தனியா ஒன்று இருக்கும், அது மட்டும் தான் வித்தியாசமே தவிர மற்ற எல்லாமே சேம் தான். சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் 100% சேம் தான், அதுல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் நம்ம தனித்தனியா கொடுத்துருக்கோம். ஏஎல்பிக்கான ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி டெக்னீஷியனுக்குமே தனியா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரெண்டு வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்குது. ரெண்டுக்குமான பிளேலிஸ்டும் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்குது. நீங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதாவது நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், மற்ற கம்ப்ளீட் டீடைல் எல்லாமே அதுல இருக்கும். ஸோ நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால செலக்ட் ஆக முடியும். இந்த வீடியோல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா சிபிடி 1க்கான சிலபஸ், அதுலயும் பர்டிகுலரா சயின்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் இருக்குது. இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 இருக்குது. அந்த 3க்குள்ள என்னென்ன டாபிக் நீங்க படிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்ததா இதுக்கான 90 டே டைம் டேபிள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். மொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்றதுக்கான 90 டே டைம் டேபிள். அடுத்ததா நம்ம ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ்ல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கறத நான் வந்து இந்த வீடியோல தான் சொல்ல போறேன். இது வரைக்கும் நிறைய பேருக்கு நான் வந்து சொல்லல. ஓகே, வெறுமனே அந்த கோர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோமே தவிர இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்ததா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கும் சேர்த்து ஒரு காம்போ ஆஃபர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது என்ன அப்படிங்கறதுமே பார்க்க போறோம். ஓகே, ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கும் சரி, இனிமேல் ஜாயின் பண்ண போறவங்களுக்கும் சரி இந்த காம்போ ஆஃபர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து சிபிடி 1 இருக்கும். இது வந்து ப்ரிலிம்ஸ் தான். இதுல குவாலிஃபை ஆனாதான் நீங்க சிபிடி 2க்கு போக முடியும். ரெண்டுக்குமே மோரார்ல சேமா தான் இருக்கும் சிலபஸ், கொஞ்சம் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும். அது என்ன அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான 90 டே ஸ்ட்ராட்டஜியா நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா ஏஎல்பி போஸ்ட்டுக்கு மட்டும் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்குமே நம்ம கோர்ஸ்ல கண்டிப்பா வீடியோஸ் கொடுத்துருவோம். சிபிடி 2லயுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்குமே வீடியோ கொடுத்துருவோம். ஓகே, சிபிடி 2ல பார்ட் பி மட்டும் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே நம்ம கோர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே, இனிமேல் எல்லாத்துக்குமே வீடியோஸ் கொடுத்துரும். இப்ப சிபிடி 1 வந்து ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் ரெண்டுக்குமே சேம் தான். இதுல ஜிகேல இருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க, சயின்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின், டோட்டலா 75 கொஸ்டின், 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதனால தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா 0 மார்க். ஓகே, ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜியா நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல ரீசனிங்க்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலாகிசம், டைஸ், கோடிங், டிகோடிங், பசில், வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், அனலாகி, கிளாசிபிகேஷன், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், டேட்டா சஃபிஷியன்சி, மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ், ஆப்டிடியூட். அதாவது ஆப்டிடியூட்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். லெட்டர் வச்சு, சிம்பிள் வச்சு வித்தியாசமா, மற்ற எக்ஸாம்ல தான் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி இதுல கேட்பாங்க. ஓகே, நீங்க ப்ரீவியஸ் இயர் பேப்பரை பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி எம்பெடட் ஃபிகர், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், இன்இக்வாலிட்டி, கிளாக், ஃபிகர் கம்ப்ளீஷன், பிளட் ரிலேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், வென் டயக்ராம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், டேட்டா சஃபிஷியன்சி, இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் சேமா இருக்கக்கூடிய ரீசனிங்கான போர்ஷன். ஓகே, இது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம கோர்ஸ்ல ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு சில டாபிக் வந்து உங்களுக்கு நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும் தமிழ்ல தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அதையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, நீங்க நம்ம டைம் டேபிள ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அந்த நாள் கிட்ட வர்றப்போ நான் இந்தந்த டாபிக் எந்தெந்த நாள் கொடுத்துருக்கோம், அந்த நாள் கிட்ட வர்றப்போ உங்களுக்கு எந்த டாபிக்லாம் தமிழ்லையும் தேவைன்னு இருக்குதோ அந்த டாபிக்லாம் கொடுத்துருவோம். இப்போ வந்து சிலாகிசம் பாத்தீங்கன்னா அதுல சென்டென்ஸா இருக்கும். கண்டிப்பா அது உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தமிழ்ல கொடுத்தா பெட்டரா தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், டேட்டா சஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து தமிழ்ல இருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அதையும் நம்ம தமிழ்ல கொடுத்துருவோம். ஓகே, அதே மாதிரி இதுக்குமே வீடியோஸ் கொடுத்துருவோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா போதும், கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அதையும் நம்ம வந்து கோர்ஸ்ல டீச் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கோர்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா தேவையான எல்லாமே அவைலபிளா இருக்கும். இப்போ ஒரு சிலது வந்து இல்லாம இருக்கும், ஆனா கண்டிப்பா நான் டைம் டேபிள் வந்து அதை வச்சு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதாவது இந்த டைம்ல இந்த வீடியோ நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி மேத்ஸுக்குமே கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே வந்து தமிழ்ல கொடுக்க போறோம். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொடுக்க போறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ்ல கம்ப்ளீட் சிலபஸ் இருக்குது.
இங்கிலீஷ்லனா இங்கிலீஷ்ல டீச் பண்ணிருப்போம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கும், டீச் பண்ணது தமிழ்ல தான் பண்ணிருப்போம். இப்போ வந்து கொஸ்டினும் தமிழ்ல கொடுத்து பண்ண போறோம். ஓகே, ஆல்ரெடி நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், மனோஜ் சாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நான் வந்து அரித்மெட்டிக் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். மனோஜ் சார் ஆல்ரெடி அட்வான்ஸ் மேத்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. ஓகே, அதை தான் நம்ம இப்போ இந்த இதுலயுமே கொடுக்க போறோம். ட்ரிகனாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, இந்த 3 பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் மேத்ஸ்ல உங்களுக்கு சென்டென்ஸ் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியணும். அதனால இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்குதா, தமிழ் கொஸ்டின் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அதனால இது வந்து நாங்க ஆல்ரெடி கொடுத்துக்கூடிய வீடியோஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி அரித்மெட்டிக் வந்து ஆல்ரெடி மனோஜ் சார் வந்து எல்லாத்தையுமே தெளிவா இங்கிலீஷ்ல கொஸ்டின் கொடுத்து டீச் பண்ணிருக்காரு. இனிமேல் இது எல்லாத்தையுமே தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயும் கொஸ்டின் கொடுத்து நான் டீச் பண்ண போறேன். ஓகே, அதனால உங்களுக்கு என்னோட ஸ்டைல்லையும் டீச் பண்ண வீடியோஸ் அவைலபிளா இருக்கும், மனோஜ் சார் டீச் பண்ண வீடியோஸும் அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி SSC GD ஸ்டாண்டர்ட்ல ஒரு சில டாபிக் கொடுத்துருக்கேன். அதை எல்லாமே இன்னும் கொஞ்சம் கொடுப்போம். ஓகே, இப்போ பர்சன்டேஜுக்கு வந்து 8 வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து ஒரு 12-13 வீடியோ கொடுப்பேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 வீடியோ கொடுப்பேன். ஏன்னா இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் வரும், கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படிங்கறனால இந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சயின்ஸ்ல வந்து கெமிஸ்ட்ரியில வந்து ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ். ஓகே, இது தப்பா டைப் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்ஸ்ல வந்து 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. கெமிஸ்ட்ரியில 6ல இருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. பயாலஜில 4ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. ஸோ நீங்க சயின்ஸ்ல கண்டிப்பா ஒரு 15 மார்க் மேல எடுக்க முடியும். அதுக்கான புது மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் தமிழ்ல இருக்கும். ஓகே, தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். இப்போ நீங்க வந்து CPT 2க்கு போனீங்கன்னா அதுல வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கேட்பாங்க. அதுல பிசிக்ஸ் ரிலேட்டடா ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆனா இன்ஜினியரிங் ரிலேட்டடா அதிகமா இருக்கும். அதுக்குமே வீடியோஸ் கண்டிப்பா கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அதுல வந்து CPT 2ல வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி கொஸ்டின்ஸ் இருக்காது. பட் CPT 1க்கு நீங்க படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சா உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இப்போ CPT 2க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, CPT 2ல ரீசனிங், மேத்ஸ் இந்த ரெண்டுலயுமே 25 கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல வந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க. GKல CPT 1 மாதிரியே 10 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, 90 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. இதுலயும் ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ இதுல இந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து புதுசு. ஓகே, இது வரைக்கும் வேற எந்த எக்ஸாமுக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு 50 வீடியோ கண்டிப்பா நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். CPT 1 ஸ்டார்ட் ஆகிற டைம்ல இருந்தே நான் இதுக்கு வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். CPT 1க்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பா நான் அந்த 50 வீடியோ வந்து CPT 2க்கு முன்னால கொடுக்க முடியும். இதை மட்டும் பார்த்தா போதும். இதுலயே நான் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். கண்டிப்பா உங்களால வந்து 40க்கு ஒரு 35க்கு மேல எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகே, அதனால இதுக்கு நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். அது நான் தான் டீச் பண்ண போறேன். அதே மாதிரி இதுல பார்ட் B வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. 75 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க என்ன ட்ரேட் சூஸ் பண்ணீங்களோ அப்ளை பண்றப்போ அந்த ட்ரேட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கு நீங்க 27 மார்க் எடுத்தா போதும். 35% 27 மார்க் எடுத்தா போதும். ஸோ அதனால இதுக்கு மட்டும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் கண்டிப்பா இதுக்கான PDF எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை, CPT 1ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்கான PDF வந்து என்னென்ன ட்ரேட் நீங்க ITIல படிச்சிருந்தீங்களோ அந்த PDF வந்து தமிழ்லயுமே அவைலபிளா தான் இருக்குது. ஓகே, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு மட்டும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம கொடுத்துருவோம். ஓகே, இதுல CPT 2ல பார்ட் Bக்கு மட்டும் நம்ம வீடியோ கொடுக்காம PDF கொடுக்க போறோம். மற்ற எல்லாத்துக்குமே வந்து வீடியோவும் கொடுத்துருவோம், PDFும் கொடுத்துருவோம். அவ்வளவுதான். ஓகே, இதுலயும் ஏன் வீடியோ கொடுக்க முடியலன்னா இதுல வந்து ஒவ்வொரு ட்ரேடா வித்தியாசமா இருக்குது. அது நிறைய வந்துடும். அது வந்து பாசிபிள் கிடையாது. அதனாலதான். பாசிபிளா இருந்தா கண்டிப்பா அதையும் பண்ணிருக்கோம். ஸோ மற்றபடி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோஸ் அதுக்கப்புறம் PDF ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ பிசிக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன டாபிக் படிக்கணும், ஒருவேளை நீங்க ஸ்கூல் புக் படிக்கிறீங்க அப்படின்னா கூட இந்தந்த டாபிக் படிச்சா போதுமானது. இந்தந்த டாபிக்ல நல்லா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இதுல இருந்து நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸும் இருக்கும். அதாவது இதுல ஒரு ஃபார்முலா வச்சு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, நம்ம கோர்ஸ்ல கண்டிப்பா டீச் பண்ணிடுவோம். நீங்க ஒருவேளை புக்ல படிச்சா இந்தந்த டாபிக்லாம் செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. சவுண்ட், மோஷன், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், கிராவிடேஷன், ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், அதுக்கப்புறம் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், ஹியூமன் ஐ, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, மெஷர்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அதே மாதிரி ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இந்த டாபிக் எல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வராது. இதுக்கு எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா டீச் பண்ணிடுவோம். நம்மளுக்கு வந்து நம்ம கோர்ஸ்ல வந்து ஆல்ரெடி இதுக்குன்னு ஸ்பெஷலா டீச் பண்ண வீடியோஸ் இருக்குது. பட் அதுக்கான PDF இல்லை அப்படின்னால இப்போ புதுசா நம்ம PDF-ஓட தமிழ்லயுமே வந்து தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே சேர்த்து வந்து ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான வீடியோஸுமே கூடிய சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு டெமோக்காக நான் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே இருக்கும். இது அந்த கிளாஸுக்காக ரெடி பண்ணது தான். ஓகே, இது ALP ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். நார்மலா நம்ம ஆல்ரெடி பிசிக்ஸுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம்.
அது வந்து ஜென்ரலா எல்லா எக்ஸாமுக்கும் காமனா இருக்கும். ஆனா ஏஎல்பி ஸ்டாண்டர்ட்ல இந்த புது சீரீஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது வந்து பிசிக்ஸுக்கானது. அதே மாதிரி இப்ப கெமிஸ்ட்ரியில வந்து முக்கியமான டாபிக்ஸ்னா மேட்டர், ஆட்டம் அண்ட் மாலிகுல், கெமிக்கல் பாண்டிங், கிளாசிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ், ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்ஸ், கார்பனேட்ஸ் காம்பவுண்ட்ஸ், அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, டெய்லி லைஃப் கெமிஸ்ட்ரி. ஓகே, இதுக்குமே வந்து வீடியோஸ் கொடுத்துருவோம். இதுக்கான மெட்டீரியல்ஸ் இன்னும் ரெடி பண்ண ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் பிசிக்ஸும் பயாலஜியும் பேரலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து கெமிஸ்ட்ரியுமே வந்து கொடுத்துருவோம். ஓகே, நிறையலாம் கிடையாது, இது எல்லாத்துக்குமே சேர்த்து பிசிக்ஸுக்கு ஒரு 30 வீடியோ கிட்ட, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 30 வீடியோ கிட்ட, பயாலஜிக்கு ஒரு 30 வீடியோ கிட்ட இருக்கும். ஓகே, எல்லாமே ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hour வரைக்கும் இருக்கக்கூடிய கிளாஸா இருக்கும். அது போதும். ஓகே, அதை பார்த்தாலே போதும். அடுத்ததான் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த நாங்க டீச் பண்ணதுல இருந்து எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையுமே வந்து கொடுத்துருவோம். ஓகே, அடுத்ததா பயாலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஸ்கெலிட்டன் சிஸ்டம், எஸ்கிரேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன், அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி, நர்வஸ் சிஸ்டம், பிளட் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், செல், டிஷ்யூ, கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம், அதே மாதிரி நியூட்ரிஷன், ஜெனட்டிக்ஸ், பாட்னி, டிசீசஸ். ஓகே, இந்த டாபிக் மட்டும் நீங்க செலக்டிவா படிச்சா போதும். இது எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதுக்குமே மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு டெமோக்காக கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த மாதிரி இதுக்குமே தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். ஓகே, இதுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் இருந்து ரெகுலரா கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஓகே, பேரலா பிசிக்ஸும் பயாலஜியும் கொடுப்போம். கெமிஸ்ட்ரி வந்து இந்த 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்போம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இதுல எந்தெந்த டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேலயே 3ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருக்காங்க. டோட்டலாவே 10 தான். ஒரு சில நேரம் ஸ்டாட்டிக் ஜிகேல மட்டுமே 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ல மட்டுமே வந்து 2ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 மட்டும் படிச்சாலே போதும். கண்டிப்பா உங்களால இதுல ஒரு 5-6 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். டோட்டலா 10 தானே கேட்கறாங்க. ஸோ 5-6 அட்டன் பண்ணா போதுமானது தான். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி இதுலலாம் வந்து எப்பவாவது 1-2 கொஸ்டின் தான் வருது. ஸோ இது வந்து நீங்க ஸ்கிப் பண்ணா கூட பிரச்சனை இல்லை. ஸோ இது CPT 2க்கும் இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுலயுமே ஹிஸ்டரி, ஜியாகிரபிலாம் நீங்க ஸ்கூல்ல படிச்சது ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதுல கூட உங்களால மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பேப்பர் 2ல CPT 2ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் செக்ஷன்ல இருந்துமே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அதுக்கு நம்ம ஆல்ரெடி முன்னாலே வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கோர்ஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. அதை பார்த்தாலே போதுமானது. பேசிக் கொஸ்டின்ஸ் 1-2 வரும். ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ல ஸ்ட்ராங்கா இருந்தா போதுமானது. அதுக்கு தமிழ்ல நம்மகிட்ட வீடியோவும் இருக்குது, பிடிஎஃப்பும் இருக்குது. ஓகே, தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்குது. ஆல்ரெடி இருக்குது. இன்னும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா கரண்ட் அஃபேர் ஒவ்வொரு மந்த்தும் நம்ம புதுசா கொடுக்கணும் அப்படின்னால அதை வந்து நம்ம மந்த்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் CPT 1க்கு எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ALP-க்கானது தான். டெக்னீஷியனுக்கு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வேற வேற கட் ஆஃப் இருந்திருக்கும். அது இதை விட கம்மியா தான் இருந்திருக்கும். ஓகே, இந்த ரேஞ்சில தான் அதுக்கும் இருக்கும். ஸோ இப்போ URக்கு வந்து ஒரு 51.6, OBCக்கு 30 தான் இருந்திருக்கு. ஓகே, SCக்கு வந்து 33 இருந்திருக்கு. STக்கு வந்து ஒருத்தர் கூட அவைலபிளா இல்ல. பட் இவ்வளவு கம்மியா இனிமேல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். இந்த ரேஞ்சில நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். URனா 55க்கு மேல, OBC 45க்கு மேல, SCக்கு 40க்கு மேல, STக்கு 40க்கு மேல, EWSக்கு 45க்கு மேல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ சேஃப் ஸ்கோர் என்ன, உங்களோட டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே. இப்போ டோட்டலா சேஃப் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 55க்கு மேல எடுத்தீங்கன்னா நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும், அதாவது 75க்கு 55க்கு மேல எடுத்தீங்கன்னா நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் குவாலிஃபை ஆயிடலாம். ஆனா நீங்க டார்கெட் வந்து 65க்கு மேல வைங்க. இது பாசிபிள் தான். 75க்கு 65 எடுக்கிறது பாசிபிள் தான். இது அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான சிலபஸ் கிடையாது. ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் மாட்டாங்க. கண்டிப்பா இது வந்து பாசிபிள் தான். ஓகே, ஸோ ஜிகேல சேஃப் ஸ்கோர் 5, டார்கெட்டுமே நீங்க 5ஆ வச்சுக்கோங்க. இதுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் எல்லாம் கிடையாது. ஜிகேல இவ்வளவு எடுத்தாகணும், சயின்ஸ்ல இவ்வளவு எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. நான் சொல்றது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க இவ்வளவு எடுத்தீங்கன்னா இவ்வளவு சேஃப் ஸ்கோர் வரும். டார்கெட் வந்து இவ்வளவு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. சயின்ஸ்ல வந்து நீங்க 15க்கு மேல எடுக்கிற மாதிரி டார்கெட் வைங்க. ரீசனிங்ல 25க்கு 25 எடுக்கலாம். மேத்ஸ்லயுமே 20க்கு 20 எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டார்கெட் வைங்க. 1-2 கம்மியானாலும் கண்டிப்பா உங்களால குவாலிஃபை ஆக முடியும். நீங்க CPT 1க்கு படிக்கிறது CPT 2க்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். CPT 2ல எக்ஸ்ட்ரா அந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் தான். அதுக்கு வந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துரும், அதை பார்த்தா போதும். மற்றதெல்லாம் சேம் தான். அப்படினால உங்களுக்கு கண்டிப்பா நீங்க CPT 1ல எந்த அளவுக்கு அதிகமான மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால CPT 2லயுமே நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 700க்கு மேல வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு வீடியோக்குமே பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். இது வந்து ALP அண்ட் டெக்னீஷியனுக்கு மட்டும் நான் சொல்றேன். ஓகே, இன்னும் ஒரு சில வீடியோஸ் புதுசா கொடுப்போம்ல, அதையெல்லாம் சேர்த்தாலுமே கண்டிப்பா நம்ம வந்து புதுசா கொடுக்கறது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோஸுக்கு தான் புதுசா இன்னொன்னு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதாவது இப்போ அரித்மெட்டிக் மேத்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அதுக்கு தமிழ்ல கொஸ்டினோட சேர்த்து புதுசா அப்டேட் பண்றோம். அதெல்லாம் சேர்த்தா ஒரு 700க்கு மேல வரும். சயின்ஸுக்கு இன்னும் கொடுக்க போறேன், அதெல்லாம் சேர்த்து 700 வீடியோஸ்க்கு மேல இருக்கும். ஓகே,
ஸோ ஃபுல் சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். சிபிடி 1க்கும் சரி, சிபிடி 2ல பார்ட் ஏக்கும் சரி ஃபுல் சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்ததான் ஏஎல்பிக்கான அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்குமே நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோஸ் கொடுப்போம். ஓகே, அடுத்ததான் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபிடி 2க்குள்ள அந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிலபஸுமே நம்மளோட கோர்ஸில் நான் தான் டீச் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாமே சிலபஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அதே மாதிரி எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கும். எடுத்த உடனே அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்காது. ஓகே, அதுவும் பர்டிகுலராக என்னோட மேத்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கூட புரியுற அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சின்ன சின்ன கால்குலேஷன் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருப்போம். ஓகே, வகுக்கிறது பெருக்கிறது அது முதற்கொண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக அதில் வந்து டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால கொஞ்சம் லென்த்தான கிளாஸஸாக தான் இருக்கும். ஒவ்வொரு வீடியோமே லென்த்தாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஓரளவு புரியுதுன்னா நீங்க அதை கொஞ்சம் ஃபாஸ்டா கூட ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, அந்த ஆப்ஷனும் நம்மளோட ஆப்ல வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட கோர்ஸ்ல எக்ஸாக்டா எத்தனை வீடியோஸ் இருக்குது, அதாவது அப்ராக்சிமேட்டா தான் இதுல ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு போட்டிருக்கேன். ஆனா கண்டிப்பா இந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகே, இப்ப மேத்ஸுக்கு நான் புதுசா போட போற அரித்மெட்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா 140 வீடியோ வரைக்கும் கொடுத்துருவேன். ஆல்ரெடி அட்வான்ஸ் மேத்ஸுக்கு ஒரு 80 வீடியோ இருக்குது. டோட்டலா மேத்ஸுக்கு மட்டும் 120 வீடியோ இருக்கும். ரீசனிங்க்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம், 109 வீடியோஸ் இருக்குது. ஒரு சில டாபிக் தமிழ்ல கொடுத்தாலுமே அப்பவுமே வந்து 109 தான் இருக்கும். ஓகே, சயின்ஸுக்கு கண்டிப்பா ஒரு 92ல இருந்து 100 வீடியோ வரைக்கும் கொடுத்துருவோம். ஸ்டாட்டிக் ஜிகே 150 வீடியோக்கு மேல இருக்குது. ஆனா 150 நீங்க பார்க்க வேண்டாம், ஒரு 100 மட்டும் பாருங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 1 அப்படிங்கிற மாதிரி பாருங்க, அது மட்டும் போதுமானது. அதுக்கு மேல டைம் இருந்தா பாத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க ஜனவரி 2023ல இருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாசம் வரைக்கும் இருக்கதை பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க ஜிகேல படிக்கிறது ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேரும் மட்டும்தான். அப்படிங்கறனால அதுல நீங்க வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதுவும் கரண்ட் அஃபேர் கொஞ்சம் அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கறனால 10 கொஸ்டின்ல ஒரு 4 கொஸ்டின் அது அதிகம் தானே. ஸோ அப்படிங்கறனால கண்டிப்பா அதுக்கு நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ ஜனவரி 2023ல இருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அது வரைக்கும் படிச்சுக்கோங்க. டோட்டலா ஒரு 700 வீடியோக்கு மேல இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் மினிமம் 45 நிமிஷத்துல இருந்து 45 மினிட்ல இருந்து 60 மினிட் வரைக்கும் இருக்கும். ஒரு சில வீடியோ அதுக்கும் மேலேயும் போகும். ஓகே, ஸோ அப்போ நீங்க எவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 7ல இருந்து 8 மணி நேரமாவது கொடுத்தா மட்டும்தான் 90 டேஸ்க்குள்ள நான் சொல்ற சிலபஸை உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆப் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 1499 காட்டும். நீங்க அவ்வளவு பே பண்ண வேண்டாம், 999 பே பண்ணா போதும். அதுக்கு எங்களோட அக்கௌண்ட்ல நீங்க பே பண்ணா போதும். ஓகே, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றேன். ஏஎல்பிக்கான டெஸ்ட் சீரிஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா 500 காட்டும். ஆனா நீங்க அக்கௌண்ட்ல பே பண்ணீங்க அப்படின்னா 225 பே பண்ணா போதுமானது. ஓகே, இப்போ நம்ம ஸ்பெஷலா இந்த இதுக்குன்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது ஆல் இன் ஒன் கோர்ஸ் அடுத்ததா ஏஎல்பி டெஸ்ட் சீரிஸ் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா 1999 இருக்கும். ஓகே, ஆனா இந்த ஃபீஸை நீங்க தனித்தனியா பே பண்ணாலுமே 1224 ரூபா வந்துடும். ஆனா நீங்க அவ்வளவு பே பண்ண வேண்டாம். இதுல 75 rupees கிட்ட வந்து நான் ஆஃபர் கொடுத்துருக்கேன். 1150 பே பண்ணா போதும். ஓகே, அதாவது 1150 ரூபா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஏஎல்பிக்கான டெஸ்ட் சீரிஸ் ரெண்டுமே வந்து ஆட் ஆயிடும். நான் ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிறேன், எனக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 150 மட்டும் பே பண்ணா போதும். 225 பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, எனக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணுங்கிறவங்க வந்து 225 வந்து பே பண்ணுங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் மட்டும் வேணும்னா 999 பே பண்ணணும், டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும்னா 225 பே பண்ணணும். ரெண்டும் சேர்த்து வேணும் அப்படின்னா 1150 1150 ரூபா பே பண்ணணும். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இதுல வெறுமனே ஏஎல்பி டெக்னீஷியனுக்கு மட்டும் கிடையாது, என்டிபிசி வந்து அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்கோம், ஆர்பிஎஃப்க்கும் கொடுத்துருக்கோம், எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜெரி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர் எல்லா எக்ஸாமுக்கும் கொடுத்துருக்கோம், செலக்ஷன் போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம், சிஏபிஎஃப்ல வரக்கூடிய டெக்னீஷியன், ட்ரேட்ஸ்மேன், அந்த மாதிரி மேக்ஸிமம் சிலபஸ் வந்து இதுல கவர் ஆகும். எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸ் கவர் ஆகும். அதனால தான் 3 இயர் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ 1 டைம் பே பண்ணீங்கன்னா போதுமானது. எல்லா வீடியோஸும் அவைலபிளா இருக்கும், பிடிஎஃப்பும் அவைலபிளா இருக்கும். டெஸ்ட் சீரிஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். அதுல வந்து வீடியோஸோ பிடிஎஃபோ இருக்காது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கோர்ஸ்ல எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பிளே ஸ்டோர்ல போய் சந்துரு மேத்ஸ், ஓகே, சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்டா நம்மளோட ஆப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், iOS ஆப்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க iOSஓ வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடு தேவைப்படும், இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு சேட்ல ரம்யா சந்துருன்னு சொல்லி ஒரு நேம்ல இருந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே வரும். அதுல அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த ஃபீஸோ அதை பே பண்ணிட்டு நீங்க அதே இதுல சேட்ல வந்து
ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்க. நீங்க பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சென்ட் பண்ணுங்க. ஓகே, யாருக்கு பே பண்ணீங்க, எவ்வளவு அமௌண்ட், அடுத்ததா இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு ஒரு 24 hour வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஆக்டிவேட் ஆயிருச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஆப் ஓப்பன் பண்ணாலே ஸ்டார்டிங்லேயே பர்ச்சேஸ்டு கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதுல நீங்க ஜாயின் பண்ண கோர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க 2-3 கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா சி ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர்ல ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா நான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் இங்க இருக்கும். ஆல்ரெடி கொடுத்த அந்த ஓல்டு டைம் டேபிளும் இருக்கும், இப்போ புதுசாக கொடுத்த டைம் டேபிளும் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போதான் நீங்க படிக்க ஆரம்பிக்கீங்கன்னா நான் புதுசாக கொடுக்கக்கூடிய அந்த டைம் டேபிளே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுல வந்து மேத்ஸுக்கு தனியாக ஃபோல்டர் இருக்கும். நாங்கள் முன்னால கொடுத்திருந்த வீடியோஸ், இப்போ புதுசாக கொடுக்கக்கூடிய தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுக்கக்கூடிய வீடியோஸ் தனி ஃபோல்டர்ல இருக்கும். ஓகே, அதே மாதிரி சயின்ஸ் எல்லாமே வந்து இதே ஃபோல்டர்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இதுல மட்டும் இருக்கிறத பார்த்தா போதும். பிடிஎஃப்கான லிங்க் வந்து உங்களுக்கு சேட்ல அவைலபிளா இருக்கும். ஓகே, சந்திரமாஸ் ஆப்ல நீங்க சேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சேட்ல நீங்க ஜாயின் பண்ண கோர்ஸ் நேம்லயே ஒரு குரூப் கிரியேட் ஆயிருக்கும். அந்த குரூப் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஸ்டடி மெட்டீரியல் லிங்க் கொடுத்துருப்போம். அதுல நாங்க டீச் பண்ண எல்லா பிடிஎஃப்மே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ டெஸ்ட் சீரிஸ் வந்து என்னென்ன இருக்குது, இந்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து CPT-1 CPT-2 ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டோட்டலா 570 டெஸ்ட் வந்து இருக்குது. ஓகே, இதுல வந்து தமிழ்லயும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு தமிழ்ல வருது அப்படின்னால தமிழ்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்ல வேணா இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம், மலையாளத்துல வேணாலும் மலையாளத்துல கூட அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம் எந்த லாங்குவேஜ்ல நடக்குதோ அந்த லாங்குவேஜ்ல எல்லாமே வந்து டெஸ்ட் வந்து இதுல அவைலபிளா இருக்குது. ஓகே, ஸோ இதுல 570 டெஸ்ட்னா அதுல CPT-1க்கு சாப்டர் டெஸ்ட் 263 இருக்குது, செக்ஷனல் டெஸ்ட் 30 இருக்குது. சாப்டர் டெஸ்ட்னா இப்போ பர்சன்டேஜுக்கு மட்டும் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, செக்ஷனல் டெஸ்ட்னா மேத்ஸுக்கு தனியா, ரீசனிங் தனியா, அந்த மாதிரி செக்ஷனா வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல் டெஸ்ட் ஒரு 20 இருக்குது. ப்ரீவியஸ் இயர் பேப்பரே வந்து ஒரு 28 டெஸ்ட் இருக்குது. ஓகே, இதுவும் ஃபுல் டெஸ்ட் தான். ஆல்ரெடி 2018 நடந்த அந்த பேப்பரை வந்து டெஸ்டா நீங்க அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ CPT-1க்கு இவ்வளோ இருக்குது. CPT-2க்கும் சாப்டர் டெஸ்ட் வந்து 144 இருக்குது. இந்த டெஸ்ட்டே நீங்க வந்து CPT-2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் 29 இருக்குது. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் டெஸ்ட்டுமே வந்து 29 இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு டோட்டலா வந்து 225 வரும். இதுக்கான காம்போ ஆஃபர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதை வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேல டோட்டலா வந்து 80 டாபிக் மேல இருக்குது. ஸோ இதுல நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 35-40 டாபிக் படிச்சாலே போதுமானது. ஏன்னா ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ அது மற்ற டாபிக் எல்லாம் கொஞ்சம் ரேரா கேட்கக்கூடிய டாபிக்கா தான் இருக்கும். அதனால ஒரு 35-40 டாபிக் பார்த்தா போதுமானது. நம்ம கோர்ஸ்ல இப்போ ஒரு 150 வீடியோக்கு மேல கொடுத்துருக்கோம், 40 டாபிக் மேல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஓகே, அதுல இப்போ ஸ்டாட்டிக் ஜிகே எடுத்தவங்க தான் பயாலஜி எடுக்க போறாங்க. அவங்க ஒரு பயாலஜி கிராஜுவேட் தான் அப்படிங்கனால அவங்க தான் பயாலஜி எடுக்க போறாங்க. அதனால இப்போதைக்கு ரிமைனிங் டாபிக் வந்து பயாலஜி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்போம். அதனால நாங்க கொடுத்ததுக்கு மட்டும் பாருங்க, போதுமானது. இப்போ நீங்க ப்ரியாரிட்டி எப்படி கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுக்கணும். ரீசனிங்க கண்டிப்பா நீங்க எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதுக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதே மாதிரி மேத்ஸுக்குமே நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சயின்ஸுக்கான வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்னால சயின்ஸுக்குமே நீங்க அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ அடுத்ததா டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேக்கான வீடியோ பாருங்க. கரண்ட் அஃபேர் வந்து நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஓகே, அதனால நீங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா எப்ப இருந்து படிக்கணும்னு சொல்லிட்டேன். 2023 ஜனவரில இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் பாருங்க. நம்ம கோர்ஸ்ல 2023 மே மந்த்ல இருந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கும். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து நம்ம அப்போ வந்து கொடுக்கல. ஓகே, அடுத்து மே மந்த்ல இருந்தா கொடுக்க ஆரம்பிச்சோம். இனிமேல் வரக்கூடியது எல்லாமே கண்டிப்பா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும். பிடிஎஃப் அதுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ நம்ம டைம் டேபிள்ல இந்த ரெண்டும் இன்க்ளூட் ஆயிருக்காது, இதை நீங்களே தான் படிச்சுக்கணும். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கல டெய்லி ஒரு வீடியோ, டெய்லி ஒன்னு அதே ஆர்டர்ல நம்ம கொடுத்துருக்கிற ஆர்டர்ல தான் பார்க்க போறீங்க அப்படின்னால நான் டைம் டேபிள்ல இன்க்ளூட் பண்ணல. கரண்ட் அஃபேருமே ஜனவரி 2023 இருந்து டெய்லி ஒரு வீடியோ இதை நீங்க ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க டைம் டேபிள்ல. அது போக என்ன படிக்கணும் அப்படிங்கறதான் டைம் டேபிள்ல கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுல ரீசனிங்ல டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி வரும். மேத்ஸ்லயுமே கொஞ்ச நாளைக்கு டெய்லி ஒரு வீடியோ வரும். அடுத்து வந்து டெய்லி 2 வீடியோ வரும். ஓகே, ஸோ மேத்ஸ்ல வந்து அரித்மெட்டிக் ஒரு வீடியோ, அட்வான்ஸ் மேத்ஸ் ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, இப்போ இந்த இதெல்லாம் வந்து நம்மளோட கோர்ஸ்ல நான் என்ன ஃபோல்டர் சொல்லணும் அந்த ஃபோல்டர்ல அவைலபிளா இருக்குது. இப்போ ரீசனிங்ல நம்பர் சீரிஸ்க்கு 5 வீடியோ இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா போதும் முத நாள். ஓகே, அதே மாதிரி பர்சன்டேஜ்ல வந்து டோட்டலா 12 வீடியோ கொடுத்துருவோம். அதுல முத நாள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. அல்ஜிப்ராக்கு டோட்டலா 23 வீடியோ இருக்குது. அதுல முத நாள் வந்து நீங்க ஒரு வீடியோ பார்க்கணும். ஸோ பேரலா நீங்க அரித்மெட்டிக் அல்ஜிப்ரா ரெண்டையுமே கொண்டு போறீங்க. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு தமிழ்லயுமே கொடுத்துருவோம். ஓகே, அட்வான்ஸ் மேத்ஸ் தமிழ்ல தேவையில்லை, ஆனா அரித்மெட்டிக் கண்டிப்பா எல்லா டாபிக்குமே தமிழ்ல கொடுத்துருவோம். ரீசனிங்குமே வந்து தமிழ்லயே கொடுத்துருவோம். ஓகே,
இப்போ நம்பர் சீரிஸ்ல நம்பர் தான் இருக்க போகுது, அதுக்கு தமிழ் தேவையில்லை. மிஸ்ஸிங் நம்பர்ல நம்பர் தான் இருக்குது, அதுக்கு தேவையில்லை. ஒரு சில டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ்ல தேவையா இருக்கும், அதை கண்டிப்பா தமிழ்ல கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. இருக்க கொஞ்சம் லோட் அதிகமாக தான் ஆகும். 30வது நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவங்க மெட்டீரியல் ரெடி பண்ணி டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 30 நாள் வந்து நான் இதை டைம் டேபிள்ல இன்க்ளூட் பண்ணல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா கொஞ்சம் அதிகமான கிளாஸஸ் எடுத்து வச்சுட்டு எங்களால கொடுக்க முடியும், அதுக்காக தான். ஓகே, அதனால 31வது நாள்ல இருந்தா பிசிக்ஸும் பயாலஜியும் ஸ்டார்ட் ஆகும். டெய்லி ஒரு வீடியோ. ஓகே, நான் என்னென்ன டாபிக் சொன்னோனோ அந்த டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டோட்டலா ஒரு 28 வீடியோ கிட்ட பிசிக்ஸுக்கு இருக்கும், அதே மாதிரி பயாலஜிக்கு இருக்கும், கெமிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. டெய்லி 1 by 1 பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ இதுல ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுக்கணும்னா, ரீசனிங்க்கு ஒரு 1 hour கிட்ட கொடுக்கணும், மேத்ஸ்ல அரித்மெட்டிக் ஒரு 1 hour கிட்ட கொடுக்கணும், அதே மாதிரி அட்வான்ஸ் மேத்ஸுக்கு ஒரு 1 hour கிட்ட கொடுக்கணும், பிசிக்ஸுக்கு ஒரு 1 hour, பயாலஜிக்கு ஒரு 1 hour, அது போக ஸ்டாட்டிக் ஜிக்கே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்க சொல்லியிருந்தேன், அதுக்கு ஒரு 1 hour, கரண்ட் அஃபேர் டெய்லி ஒரு வீடியோ பார்க்க சொல்லியிருந்தேன், அதுக்கு 1 hour கிட்ட இருக்காது, பட் 1 hourனு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டோட்டலா எத்தனை, 1 2 3 4 5 6 7 மணி நேரம். ஓகே, 7 மணி நேரத்துக்கிட்ட நீங்க வந்து வீடியோஸ் பார்க்க வேண்டி இருக்குது. ஓகே, ஸோ அதனால நீங்க கண்ணை கொஞ்சம் பாதுகாப்பா பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வராது, நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவா எதுவும் வராது. ஓகே, அதாவது ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க கண்ணை நல்லா வந்து வாஷ் பண்ணிருங்க. ஓகே, ஏன்னா நம்ம வீடியோ பாக்குறப்ப கண்ணை எமைக்காம பார்ப்போம், அது ட்ரை ஆயிரும், அதனால வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு 1/2 hour இல்லைன்னா 1 hourக்கு ஒருக்கா வந்து கண்ணை நல்லா வாஷ் பண்ணிருங்க. ஓகே, தண்ணியால வந்து குளிர்ந்த தண்ணியால வாஷ் பண்ணிருங்க, ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ நடுவில் கேப் விடுங்க. கண்டினியூஸா 7 மணி நேரம் வீடியோ பார்க்க முடியாது. ஓகே, ஒரு வீடியோ பாருங்க, அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கேப் விடுங்க, அடுத்த வீடியோ பாருங்க, அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கேப் விடுங்க. ஓகே, அடுத்து நடுவில் ஒரு 4 இது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க, அடுத்து ஒரு 4 இதை பார்த்து முடிச்சு ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு பாருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 90 டேக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இது 100 டேக்கு இருக்கும், ஆனா 90 டேலயே உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு சில டாபிக் மட்டும், இப்போ மேத்ஸ்ல ஒரு சிலது மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். உங்களுக்கு 100 நாளுக்கு மேல டைம் இருக்குது, அதனால உங்களுக்கு இது வந்து போதுமானதா தான் இருக்கும். இந்த ஒரு சில டாபிக்காக மட்டும் நான் வந்து ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். பட் இது நீங்க 90 டே டைம் டேபிள்ல எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டைம் டேபிள் நம்மளுடைய கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது, அதில் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேத்ஸுக்கும் ரீசனிங்க்கும் டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்மளுடைய கோர்ஸ்ல இருக்குது, நம்மளோட டெஸ்ட் சீரிஸ்ல இருக்குது. ஓகே, அதை வந்து அட்டன் பண்ணுங்க. அதுக்கான செக்ஷனல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. சயின்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான PDF நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததா ஃபுல் டெஸ்ட் கண்டிப்பா எக்ஸாமுக்கு முன்னால நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும், கரெக்டான ஒரு டைம் வந்து உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்குமே அவாய்ட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் பேப்பர், அதாவது ALP டெக்னீஷியன் இது வரைக்கும் தனித்தனியா நடக்கல, ஒரே இதாக தான் நடந்துச்சு. அது 2018 கடைசியா நடந்துச்சு. இதுக்கான ப்ரீவியஸ் இயர் பேப்பர் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல இருக்குது. நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் லிங்க்ல இதுவும் இருக்கும். ஓகே, இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.